தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் விடுதலை தமிழ் புலிகள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு குடந்தை அரசன் இணைந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல் நிகழ்வுகள், தமிழகத்தின் பரபரப்பான அரசியல் களம், 2026 நோக்கி அரசியல் கட்சிகள் தங்களுடைய நகர்வுகளை தொடங்கியுள்ள நிலையில் விடுதலை தமிழ் புலிகள் இயக்கத்தின் செயல்பாடுகள் என்ன, அவர்களோட அடுத்த கட்ட நகர்வு என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலம். ரொம்ப நாள் பொறுத்து சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் குறிப்பாக இதுவரை செய்யாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நிறைய கருத்துக்கள். ஆனால் மாநிலத்தை மட்டும் குறிவைத்து பேசுகிறார், ஆளும் அரசை மட்டும் பேசுகிறார் என்று எதிர் விமர்சனங்கள். இப்படியாக நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்களும் அதுதான் களத்தில் போராட்டம். எல்லாருடைய நோக்கம் அதுவாக தான் இருக்குது. அதுதான் இருக்குது. இது ஒரு போலீஸ் ஸ்டேட் மாதிரி மாறுற சூழலில் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாகவே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. கடந்த எடப்பாடி அரசு காலத்துலேயும் இதே பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் கூட அதனால தான் அவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட கூட எனக்கு தெரியல, டிவியில் தொலைக்காட்சி அப்படின்ற அளவுக்கு காவல்துறையுடைய அதிகார துஷ்பிரயோகம் என்பது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கே தெரில அப்படின்னா இப்போ அது கமாண்டிங் பண்ணுற அளவுக்கு ஒரு கடந்த ஆட்சியிலையும் தான் இருக்குது. இப்போ இந்த ஆட்சியிலையும் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மனம் போன போக்கில் செயல்படுறதான சாட்சியங்கள் தான் இதெல்லாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் நமக்கு வழிகாட்டி இருக்குது. ஒரு கைதி எப்படி நடத்தணும், ஒரு விசாரணையாக்கி எப்படி அழைத்து செல்லணும், என்ன மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் இருக்குது. அப்போ எந்தெந்த வழக்கில் எப்படி விசாரிக்கணும், எப்படிப்பட்ட அதுக்குன்னு முறைகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இவ்வளவு கடுமையாக ஒரு எஃப்ஐஆரே போடாமல் இப்படி விசாரணை என்கிற பேரில் அழைச்சிட்டு போய் ஒரு மனித உயிரை பறிக்கிற அளவுக்கு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காவலர்கள், அதிகாரிகள் எல்லோருமே தண்டிக்கப்படத்தக்கவர்கள். நம்ம தொடர்ந்து அது மாதிரி சம்பவங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் கடத்தல், அந்த பையன் திருவள்ளூர் பக்கத்தில் ஜெயன்மூர்த்தி அண்ணன் பேரை கூட அடிபட்டுருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் டிஜிபி பேரே வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இப்போ அந்த இவர் நம்ம கூடுதல் ஜாயின்ட் கமிஷனராக இருக்கார் பார்த்திபனா, இவர் பேர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலேருந்து, ரவுடிகளோட தொடர்பு வச்சுக்கிறதுலேருந்து, அரசியல்வாதிகளோட நெருக்கமாக இருந்துக்கிட்டு ஆதாயம் அடையக்கூடிய அதிகாரிகள். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏட்டு தான் தப்பு பண்ணோம், எஸ்ஐ தான் லெவலில் தான் இருக்கும். பெரிய அதிகாரிலாம் அவங்க பேர் வராது, அந்தளவுக்கு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே ரொம்ப மோசமாக இருக்குது. அது உதாரணமாக சமீபத்தில் ஒருத்தரை சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் காவல்துறையில் சிறப்பு பிரிவில் இருக்கிறார். அதாவது அந்த சிபிசிஐடி, எஸ்பிசிஐடின்னு சொன்னார். அவர் சொல்கிறாரு, எல்லா நம்பரும் அவர் வச்சுருக்கார். ஒரு சாதாரண ஒரு ஏட்டு லெவலில் இருக்கக்கூடியவருக்கு தமிழ்நாட்டில் கூடிய அத்தனை அதிகாரி நம்பர் இருக்குது அவர்கிட்ட. அவர் கூப்பிடுவார், இவர் கூப்பிடுவார். அப்படின்னா என் சொந்தக்காரன் வரான், எங்கள் ஊர் கும்பகோணம் பக்கம் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வராங்க, நீங்கள் ரூம் போட்டு கொடு. அப்புறம் ரூம் போட்டு கொடுக்க முடியாமல் உணவு ஏற்பாடு பண்ணி கொடு. அப்புறம் வண்டி ஒன்று வச்சு கொடு. இப்போ இதெல்லாம் எப்படின்னா, இதுதான் சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் அந்த சொந்த சம்பளத்தில் சொந்த காசை செய்யணும். அங்கேருந்து அந்த அதிகாரி அந்த ஆளுக்கு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், போய் ஒரு லாட்ஜுக்காரனை மாட்டி தான் வாங்க முடியும். 2 ரூம் கொடுங்க, ஐஜியோட ஃபேமிலி வராங்க, டிஐஜியோட ஃபேமிலி வராங்க, எஸ்பியோட கமிஷனோட ஃபேமிலி வராங்கன்னு போய் மிரட்டி தான் வாங்க வேண்டியதுக்கு. அப்புறம் ஹோட்டலில் போய் எஸ்பி ஆஃபீஸில் கேட்டாங்க, டிஎஸ்பி ஆஃபீஸில் கேட்டாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் கேட்டாங்கன்னு அங்கே போய் ஹோட்டலில் கேட்டு வாங்க வேண்டியது. அப்போ ஒரு அதிகாரி இப்படி பண்ணால் ஹோட்டல் நடத்துகிறவன், விடுதி நடத்துகிறவன் அவன் என்ன பண்ணுவான், ஒரு தடவை செய்வான், 2 தடவை செய்வான், 3ஆவது தடவை இல்லைன்னுவான். அப்போது ஊரில் எந்தெந்த ஹோட்டல்லாம் இருக்குதோ அதில் கூட ஒரு அதிகாரி, என்ன நீங்கள் அங்கே போய் டஞ்சனான ஒரு ஹோட்டலில் போய் ரூமை போட்டு விட்டுறீங்க. இதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ காவல்துறையோட அணுகுமுறை என்பது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய, எதுக்கு பயன்படுத்தணும், மக்களுக்காக, நாட்டுக்காக, ஒற்றுமைக்காக, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நடைமுறைப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்த, நீதிக்காக, நியாயத்திற்காக. இப்போ அநீதியை இப்போ எல்லா மேலேயும் அந்த குற்றச்சாட்டில்
எல்லாருமே இல்லை, ஆனால் மோஸ்ட்லி பெரும்பான்மையாக இன்றைக்கி அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. எல்லா துறையிலையும் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதில் காவல்துறையில் இப்போ அதிகமாக இருக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம மொழி பேச தெரியாதவர்கள் அதிகமாக இருக்கிறது அதுக்கு பிரச்சனை. ஏன்னா அந்த அன்பு இல்லாதது, அந்த ஈடுபாடு இல்லாதது. இப்போ இந்த இந்த சிவகங்கை மேட்டரில் கூட எஸ்பி நல்ல மனுஷன், ஏன்னா எனக்கு தெரியும், பர்டிகுலராக தெரியும். அவர் தஞ்சாவூர் எஸ்பியாக இருந்தார். லஞ்சம் இல்லாமல் எனக்கு துணை போக மாட்டார். அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வார். அரசாங்க பணத்தை ஒத்த ரூபா கூட எடுத்து பயன்படுத்தணும்னா அதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பார். அந்த அளவுக்கு நல்ல மனிதர், அதில் நமக்கு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் நடைமுறைப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ ரயிலில் விபத்து ஏற்பட்டது கூட அந்த கேட் கீப்பர் வந்து மொழி தெரியாதனால ஆளெலாம் கொண்டு வச்சுக்கல. அப்போ வங்கியிலேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ இந்த பிரச்சனை வர்றதுனால காவல்துறையில் இந்த பிரச்சனை வந்து பெருசாக இருக்குது. அதை வந்து ஒரு சிறிய குறுக்கீடு திரு குடந்தை அரசன், நீங்கள் சொன்னீங்க பரவாயில்ல அந்த கருத்து முன்வைக்கப்படுது. பிற மொழியாளர்கள் குறிப்பாக வட மாநிலத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளால் இந்த சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சமூக செயற்பாட்டாளர்கள் உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இதை பேசி வருவதை பார்க்குறோம். ஆனால் ஒரு கேள்வி இதில் இயல்பாக இருக்குது. நீங்கள் கட்டளை பிறப்பிக்கும் இடத்தில் வேணாலும் அவர் இருக்கலாம், ஆனால் செயல்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம ஆட்கள் தானே இருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லை, அப்படின்னா அவர் உபயோக பண்ணி தான் ஆகணுமா? செயல்படுத்துகிற இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் எது சொல்கிறீங்க? கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல்துறையிலே சொல்கிறேன். ஒரு எஸ்பி ரேங்க்ல வந்து ஆர்டர் போடுவார், மேபி ஒரு எஸ்பிலாம் வரது கூட பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ வங்கி இந்த மாதிரி இடத்துல அது வேறு இஷ்யூ. குற்றங்கள் தொடர்பாக சொல்கிறேன். எஸ்பியாக இருக்கிற இடத்துலயே கூட அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஈடுபாடு வந்து வெறுப்பு இருக்குது. நான் ஒரு அதிகாரியை பார்த்தேன், அவர் இன்னமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். ஏன்னா இந்த தமிழ்நாடு பேட்ச் கேட்டதான், அவர் மலையாளி. அந்த ஐபிஎஸ் அதிகாரி பார்த்தீங்கன்னா தமிழர்னாலே, தமிழ் சார்ந்த போராட்டங்கள்னாலே, அந்த மாதிரி போராட்டம்னாலே ஹராஸ்மெண்ட் நடந்துக்குவார். நான் பார்த்துருக்கேன். நான் என்ன உணர்வு இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவரையும் வச்சு தான் குப்பை கொண்டு வந்துருக்கு. அப்போ அவர்கிட்ட எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க? அவர் ரவுடி மாதிரியே காப்பா கையில் போட்டுட்டு ரவுடி மாதிரியே ஃபீல் பண்ணுவார். ஆனால் அதே நேரத்தில் வேறு சில பல் புடுங்கிய பல்பீர் சிங் பார்த்தோமே, இதுவரை இல்லாத நிகழ்வாச்சு. நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த, தமிழர்கள் உரிமை சார்ந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க கையாளுற முறை என்பது ரொம்ப அராகண்டாக இருக்குது, வெறுப்போடு பார்க்குறாங்க. அப்போ மட்டும் அவங்க வந்து அந்த காவல்துறை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறதில் ஈவு இறக்கமற்ற நிலையில் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரியது. அதனால் விஜய் நடத்தின போராட்டம் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்னும் கேள்வி கேட்க வேண்டிய, போராட வேண்டியது நிறையா இருக்குது. இல்லை, அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திரிபுவனம் அஜித்குமாரோட படுகொலை தான் நமக்கு இப்போ வந்து பேசுபொருளாக இருக்குது. அதற்கான நீதி கிடைக்க வேண்டி போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக 23 இது வந்து 24 வந்து தெரிந்தது வெளிப்படையாக நம்ம மக்கள் கண்காணிப்பகம் ஹென்றி தீபன் வந்து ஒரு பட்டியல் வச்சும் போது 31 32 சொல்றாரு. ஆமா, இது அஃபிலேட்டட். ஆமா, பட் சிஎம் சொல்லும் போது 3 நாள் தான் சொல்றாரு. அவர்கிட்ட சொன்னது அவ்வளவுதான் அப்படின்றது இருக்கு. அப்ப நீங்க 24 31 4 தான் அவர் காதுக்கு போகுதுன்றது. உண்மையிலே என்ன நடக்குதுங்களா, இது வந்து குற்ற ஆவண காப்பகத்துக்கு இது வரைக்கும் ஆயிருக்க மெட்டீரியல் தான் அது. இது இல்லாமல் மறைக்கப்பட்டது, பேரம் பேசி எடுத்துகிட்டு போகப்பட்டது, அவசர அவசரமாக வேற ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டை வச்சு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிடுறது. அது மாதிரி பல கேஸுங்களை நாங்கள் நிறைய பார்த்துருவோம். அதில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. அதை வந்து மாற்ற வேண்டிய அவசியமும், அதற்கான பயிற்சியும், அதற்கான ஒரு வழிகாட்டுதலும் அரசியலிடம் இருந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் குற்றம் செய்கிறவங்க தண்டனைக்குட்படுகிற போது தான் அவங்க அந்த அச்சம் வரும். அதுதான் இந்த துறையிலேருந்து காப்பாற்றப்படுவோன்றப்ப எந்த மருத்துவரும் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற மருத்துவ பிழை, அந்த சிகிச்சை முறையில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சையில் செய்யக்கூடிய பிழையை வந்து எந்த மருத்துவரும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மருத்துவருக்கு செய்த பிழை இன்னொரு மருத்துவரும் உறுதிப்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க, ஒரு காவல்துறையில் இருக்கிற இன்னொரு காவல்துறை அதிகாரி செய்த தவறை அது ஒருபோதும் தவறுன்னு சுட்டி காட்டுறதுக்குள்ள ஒருத்தர் 2 பேரும் ரொம்ப ரேர். அதுவும் சென்சிட்டிவ் ஆகி ரொம்ப நெருக்கடியாகி ஒரு அரசு தலையிடக்கூடிய சூழல் வந்து எங்களை மாதிரி இருக்க பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் மனித உரிமை செயற்பாட்டால் தலையிட்ட பிறகு தான் அதுக்கு ஓரளவுக்கு அது இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் முடி மறைச்சிடும். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நடைபெற்ற அந்த இதுக்கு வந்து நீதியரசர் அவங்க கொடுத்த அறிக்கை கொடுத்தாங்கல்ல,
இந்த அறிக்கைப்படி அந்த இது வரைக்கும் செயல்படுத்தவில்லை. எந்த போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் எப்படி போலீஸ் பயப்படுவாங்க? மாறாக ஒரு சில அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கார்கள் அப்படின்றது தான் எப்படி அவங்க கடும் மத்தவங்களும் விமர்சனங்களை ஒண்ணு- உள்ளாக்கி இருக்கு. அதாவது இந்த அரசுக்கு எதிராக வேலை செஞ்சவங்கள, நேற்று திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்சவங்கள இன்னைக்கு உச்சபட்சத்தில் இருக்காங்க. நேற்று திமுகவுக்கு ஆதரவானா நடுநிலையாக இருந்தவங்களே வச்சிங்களா அவங்க பார்வையில் இருக்கட்டும். ஆனால் கடந்த அரசை எதிர்த்து வேலை செஞ்சவங்க, நியாயத்துக்காக நின்னவங்க இன்னைக்கு எங்கேயோ இடத்துல இருக்காங்க. ஆனால் கடந்த அரசுக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டு திமுகவுக்கு எதிராக இருந்தவங்க இன்னைக்கு உச்சபட்சமான இடத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கு அதே தவறு செஞ்சவங்களும் இன்னைக்கு உச்சபட்சமான அதான் நீங்க மிகச் சரியான ஒரு வாதம் இது. இதுதான் ரொம்ப நம்மளை வந்து ஒரு பெரிய நெருடலை உருவாக்குது. அந்த ஆட்சி காலத்தில் ஒரு பெண்ணின் கன்னத்தில் அறைந்த டிஎஸ்பி பாண்டியராஜன், இப்போ குளத்தூர் துணை ஆணையர், இப்போ நேற்று அவர் மேல 2 நாளாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மாதிரி கார்ப்பரேஷன் ஆணையர் கார்த்திகை நாயகர், நிறைய இது மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு துறையிலும் அதிகாரிகள் கடந்த ஆட்சி காலத்தில் இதே முதலமைச்சரால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் ஆட்சி மாற்றத்தின் போது இன்னும் தூக்கி அடிக்கப்பட வேண்டும் அல்லவா? அதுதானே நியாயம். குறைந்தபட்சம் ஆனா அவர்களை மீண்டும் அழகு பார்க்கும் செயல் என்பது. அப்ப இது நம் பொதுமக்களை முட்டாளாக்கும் செயலா, இல்ல நீங்க மறந்துடுவீங்க அப்படின்னு எடுத்துக்கல? நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். அவன் தான் அரசுக்கு தேவையான அனைத்து வேலை செய்யக்கூடிய, துணிஞ்சு செய்யக்கூடிய ஆளா இருப்பான். அவங்களுக்கு தான் தேவை. ஸோ பகைத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆட்சியாளர்கள். இவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை துணிச்சலா போன ஆட்சியில் செஞ்சவங்க தானே இந்த ஆட்சியில் செய்ய வேண்டுமோ? இதுதான் உங்களுக்கு ஒருத்தரை மிரட்டணும். இவங்களுடைய கணிப்புல இவங்களுக்கு தேவையானது நல்ல அதிகாரி தேவை இல்லையா? எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நீ கெட்ட அதிகாரம் சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அந்த கெட்ட அதிகாரம் தான் இவங்களுக்கு தேவை. ஏன்னா அதை வச்சு தான் இவங்களுடைய காரியங்களை செய்ய முடியும். அதனால் மூத்த அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது அரசியல் அதிகாரியாக இருக்கட்டும், அதிகார மையத்தில் இருக்கிறவங்கள்ட்டும் அவங்க பயன்படுத்துறதுக்கு இவங்க சரியானவங்கன்றதுக்கு ஏற்கனவே ஸ்கேல்பாடு இருக்குது. அதனால் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. லாப நட்ட கணக்கில் ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் கடந்த ஆட்சிக்கு எந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்கள நான் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்படி இருக்கப்பட்ட அரசியல்வாதிகளை தான் இந்த ஆட்சி வந்த பிறகு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்துச்சு. செந்தில் பாலாஜி மீண்டும் இந்த ஆட்சியில் கொடுக்குறாங்கன்னா அப்படின்னா, செந்தில் பாலாஜி முறையாக சம்பாத்தியத்தை சரி பண்ணி அந்த ஆட்சியில் கொடுத்தாரு, இந்த ஆட்சியிலையும் கொடுப்பான்னு நம்பிக்கையில் தான் கொடுக்குறாங்கன்னு அப்படி தானே வருது. அதானே உண்மை. அப்புறம் அப்படி தானே உண்மையாக இருக்க முடியும். அப்போ தவறு செய்கிற, சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிற, மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற, சட்டத்தை துச்சமாக மதிக்கக்கூடிய நபர்கள் அதிகாரியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களை பரமசிவங்கலத்தில் இருக்கிற பாம்பு மாதிரி கொண்டு போய் முக்கியமான இடத்துல வச்சுக்கிறது தான் அவங்க அரசு அதிகார மையங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கான மிக முக்கியமான. இப்போ வளர்ந்துட்ட தொழில்நுட்பம், வளர்ந்துட்ட சமூக வலைத்தளத்தோட ஆக்கிரமிப்புகள், அதோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ பரவலாக இந்த செய்திகள்லாம் இயல்பாக கொண்டு சேர்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா. அப்போது பொதுமக்கள் தெரிஞ்சிருமே, ஆட்சியாளர்கள் மீது விமர்சனம் வைப்பாங்களே அப்படின்ற ஒரு அச்சம் இல்லையா? மறந்துடுறீங்களே, மறதி. அவ்வளோ பெரிய இனப்படுகொலை செய்த காங்கிரஸ் மறந்து திரும்ப காங்கிரஸுக்கு ஓட்டு போடலையா? காங்கிரஸோட திமுக கூட்டணியில் இருந்துச்சு, நம்ம மறக்கலையா? ஏன் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா சாத்தான் குளமாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு எவ்வளவோ இஷ்யூ இருக்குது, எல்லாத்தையும் மாறி மாறி தான் திரும்ப பண்ணுறாங்களே, நம்ம மறந்துடுறோமே. ஏன்னா இன்னைக்கு இக்கரைக்கா கரப்பச்சை இங்கே இருந்துக்கிட்டு நம்ம எதிர்த்து பேசுகிறோம், அங்கே போனால் ஐயோ அவன் பரவாயில்ல அப்படி இப்படி இந்த மனநிலை தான் முக்கியமானது. குறிப்பாக மறக்கிறது தமிழருடைய உடனே மறந்துடுவாங்க. நீங்கள் வேறு யாரும் மறக்க மாட்டாங்க, கர்வமாக வச்சுருப்பாங்க. தமிழர்களுடைய பண்பு என்னென்னா, என்ன நடந்தாலும் இப்போ அது ரெண்டாவது தமிழர்களை பழக்கின விதம் இப்போ ரொம்ப மோசமாக பழக்கி வச்சுருக்காங்க. அது எந்த மாதிரினா, என்ன நடந்தாலும் கடந்து போகிற ஒரு மனநிலை. நமக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை இல்லையா, ரைட், ஓகே, அவ்வளோதான். யார் ஆட்சிக்கு வந்தான்னா, யார் எஸ்பியாக இருந்தான்னா, யார் கலெக்டராக இருந்தான்னா, யார் வாய்க்கால் நோண்டான்னா, ரோன்றதில் யார் காசு எடுத்துகிட்டு போனான்னா, என்ன தவறு நடந்தாலும் என்ன தவறு இழைக்கப்பட்டாலும் மக்களுக்கு எதிரானது என்ன நடந்தாலும் அதை பற்றி பார்த்து கண்டும் காணாமல் போகிற ஒரு போக்கு ரொம்ப மோசமானது. இது ரொம்ப மார்க்ஸே ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுங்கள். இந்த காவல்துறை மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இன்று டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் 40
டிஎஸ்பி உதவி ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்துள்ளார் சில மணி நேரங்களுக்கு முன்னால். குறிப்பாக அந்த திருபுவனம் டிஎஸ்பி உட்பட 40 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார்கள். எப்படி பார்க்கலாம் இந்த நடவடிக்கை? இல்லை, எப்பயுமே ஒரு சூடுபட்டோடனே உடனே ஒரு வேலையை செய்வாங்க. அப்புறம் திரும்ப அவங்க இன்னொரு கொஞ்ச நாளில் மந்திரிக்கு வேண்டப்பட்டவங்க, வந்து நம்ம சிஎம்க்கு வேண்டப்பட்டவங்க, சிஎம் குடும்பத்தாருக்கு வேண்டப்பட்டவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திருப்பி வந்துருவாங்க திரும்ப அதே பொசிஷனுக்கு. இதுதான். அதனால் இது வந்து அதாவது வேலையில் சரியாக இல்லாதவங்க, வந்து அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க, அவங்கள முதல்ல கட்டம் கட்டணும். சாதியாக செயல்படுறவங்க, மத ரீதியாக செயல்படுறவங்கள முதல்ல அவங்கள குறி வச்சு அவங்கள கண்காணித்து அவங்கள உடனடியாக வந்து உரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தலைன்னா திரும்ப திரும்ப அந்த தப்பாக செய்வாங்க, அடுத்தவங்களும் அந்த தப்பாக செய்வாங்க. இப்போ ஒரு ஆள் கல்லா கட்டுற மாதிரி கட்டி பணத்தை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ இன்னொரு நேர்மையாக இருந்து பார்த்துட்டு ரொம்ப நொந்து போய் நீ பிழைக்க தெரியாது சொல்கிறதுக்கு மத்தியில் வந்து நிற்கிற சூழல் வரப்போ இது நடக்கும். அமைச்சர்கள் தவறு செய்தால் அமைச்சரை மாற்றம், அதிகாரிகள் தவறு செய்தால் பணியிட மாற்றம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வந்துருச்சு. அப்படிதான் நாள் திரும்ப அதே பணியிட மாற்றம் திரும்ப வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மையார் இருக்கப்ப எனக்கு தெரிஞ்ச 2 அதிகாரிகள் தஞ்சாவூர் இருந்திருக்காங்க. பிலாங்ஸ் டு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ஏசி, இந்த பக்கம் ஒரு ஏசி. எனக்கு நண்பர் நல்ல மனிதர்கள் தான், நல்லா. ஆனால் அப்படி தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்க? இப்போ அந்த கேள்வி எழுது. இதே மாதிரி தான் இன்றைக்கி சென்னையில் முக்கியமான இடங்களில் கோட்டை சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்ட இடத்துல முக்கியமான இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவளை வச்சுருக்காங்க. இது இந்த போக்கை மூலம் மாற்றணும் முதல்ல. அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய இடத்துல அந்த பட்டியல் தயாரிக்கிற இடத்துல அவங்களுக்கான ஆட்கள் இருக்கிறதுனால செய்ய முடியுது. இது வந்து முதல்வர் தான் கவனத்தில் எடுக்கணும். முதல்வர் நேரடியாக வேலை செய்யணும், நம்பகத்தகுந்த ஆட்களை வச்சு வேலை செய்யணும். எல்லா அதிகாரியும் சரியில்லையே, நம்ம என்ன பண்ணுறது? இந்த விஜய் இந்த போராட்டம் நடத்தினது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அரசியல் தளங்களில் இதை விட போராட வேண்டியது ஏராளமாக இருக்குது. அது குறித்தும் போராட வீதிக்கு வர வேண்டும், வந்தால்தான் அது மிக சரியானதாக இருக்குங்க. நேற்று அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்ததை நம்ம பார்த்தோம். குறிப்பாக அந்த சாரிமா மாடல் ஆட்சியெலாம் வேண்டாம், இதுக்கப்புறம் எப்படி இருந்தால் இவர்களை கூப்பிட்டு வந்து நான் கோட்டைக்கே வந்து நான் போராடுவேன் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப காத்திரமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். போராட்ட களம் 26 சட்டமன்ற தேர்தல். எல்லா கட்சிகளுமே இப்போ தங்களுடைய போராட்டத்தை விறுவிறுப்பு அடைந்து நம்ம பார்க்குறோம். ஆமாம், இன்னும் அது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்றத கள நிலவரம் பார்க்குறோம். குறிப்பிட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தின் மீதான அந்த பார்வை, அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்போ அவர் களத்துக்கு வந்துட்டார், போராட்ட வடிவமாக மேற்கொண்டு வருகிறார். எப்படி பார்க்கலாம்? பத்தாது. ஒரு அரசியல் கட்சின்னா அந்த அரசியல் கட்சிக்கான வேலை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இது வந்து பத்தாது. இன்னும் மக்கள்கிட்ட அவர் வந்து வெளியில் வரணும். ஒன்று வந்து நடைமுறையில் இயல்பாக வந்து வேலை செய்ய தொடங்கணும். இப்போ எம்ஜிஆர் மாதிரி சினிமா துறையிலேருந்து வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் அந்த இது வந்து எப்படின்னா, அவர் திமுகவுடைய பொருளாளராக இருந்தார், திமுகவில் தொடர்ந்து கொள்கை பிரச்சாரம் பண்ணார். அதனால் அரசியல் வந்து அந்த கோட்பாட்டு கொள்கை அரசியலை உள்வாங்கி இருந்ததுனால எளிதாக வெளிப்படுத்த முடிஞ்சிச்சு. அதற்கான தளங்களில் அவருக்கு தோழமையாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எஸ்சிஎஸ் மாதிரி, பண்டுட்டி ராமச்சந்திரன் மாதிரி எவ்வளோ பேர் நிறைய துணை நின்றாங்க. அதனால் வந்து நிற்க முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தன்மை இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ இன்னும் கூடுதலாக அதை வந்து வேலை செய்யணும். இந்த இஷ்யூஸ் எடுக்கிறதுலாம் வந்து சிறப்பு தான், அதில் எனக்கு ஒன்றும் மாற்றது. இப்போ பரந்தூர் போனது, இங்கே வந்தது, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக இது எப்படி அவங்க பார்க்குறாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மக்களுடைய மனநிலை வந்து முதல்ல வந்து யார் மேலே கோவம் இருக்கும்னா போலீஸ் மேலே தான் கோவம் இருக்கும். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி வச்சு தமிழ்நாடு முழுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸால் பாதிக்கப்பட்டவன் அல்லது போலீஸ் நீதி சரியாக செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டை தான் ஒரு குடும்பமாக இருக்கும். பெரிய அது குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சொத்து வச்சுருப்பாங்க, கணவன் மனைவி பிரச்சனைக்காக இருக்கும், ஒரு ஆக்சிடெண்ட்டுக்காக இருக்கும், ஒரு சண்டை சச்சரவாக இருக்கட்டும், ஏதாவது அதுக்கு போய் தீர்வு எங்கன்னா காவல் நிலையத்தில் உரிய தீர்வே கிடச்சிருக்காது. அப்போ விஜய் இவங்க நகர்றது எங்கே நகராங்கன்னா, காவல்துறையை டார்கெட் வச்சோம்னா, ஆமாப்பா நான் கூட பாதிக்கப்பட்டிருப்பா, இந்த போலீஸ் இந்த ஆட்சியில் அராஜகம் பண்ணுறாங்கப்பா, இந்த போலீஸ் வந்து இப்படி பண்ண அப்படின்ற ஒரு மனநிலை வந்தால் அது வந்து அவருக்கு திரும்ப உண்டு. அது அவர் வந்து கணக்கு வச்சுட்டு அவங்க ஒரு இறங்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா உளவியலாக அவங்க வந்து நகர்றாங்க.
ஆனால் விஜயோடைய அரசியல் களத்தில் போதுமான அளவில் 2026க்கு இப்போ திமுக தமிழ்நாடு ஓரணில் திருவோன்ற மாதிரியோ அல்லது தமிழ்நாடு மக்களை மீட்போம் காப்போம் தமிழ்நாடு மக்களை மீட்போம் அப்படின்ற ஒரு அளவில் ஒரு பிரச்சார காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அளவில் அவர் மக்களை சந்திக்கிற மாதிரியான சூழல் இன்னும் இவங்க ஆரம்பிக்கல. இன்னும் கூட்டணிக்கான அரசியல் ஆரம்பிக்க போகிறாரு. என்ன ஆரம்பிச்சாலும் அப்படிப்பட்ட திமுக கூட்டணி கட்சிகளை இன்னும் அடைகாத்து அழைச்சிட்டு போகிற மாதிரி மெதுவாக போயிட்டுருக்காங்க. அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி கட்சியை வந்து அது தப்போ சரியோ அதுக்கான செட்டப்பை உருவாக்கி போயிட்டுருக்காங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அப்போ இவங்களை தாண்டி இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 33லேருந்து 36-37% தாண்டினா தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும். ஏன்னா மும்முனை போட்டி முன்னாடிலாம் 40% தாண்டணும்னு வச்சுக்கோங்க. தோராயமாக நான் ஒரு தோராயமாக சொன்னேன். அப்போ இவருக்கு விஜய்க்கு இப்போ எத்தனை % இருக்குன்றது இது வரைக்கும் தெரியல. அதான் என்னோட கேள்வியை நான் வைக்க விரும்பினேன் அரசன். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும், அதுதான் ஆக்சுவலான இது. ஆனால் முன்னதாக உளவுத்துறை மூலமாக ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஷேடோ தெரியும், அது தெரியும், இயல்பாக தெரியும் அவங்களோட கண்காணிப்பின் அடிப்படையில். அது ஒரு புறம். ஆனால் இவர் மேலே தற்போது நிறைய அரசியல் விமர்சகர்களால் 15 விழுக்காடு வாக்குகளை வாங்குவார், 20 விழுக்காடு வாக்குகளை உறுதி செய்வார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நம்ம எப்படி பார்க்கலாம்? இருக்கலாம். நான் ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா, இவர் தொடர்ந்து வந்து விஜய் நடிக்க தொடங்கினது பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர்லையும் ஒரு குழந்தைய ஒன்று கூடவே வச்சுருப்பார். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கூட இருக்கும். அந்த குழந்தையோட பேசுகிற மாதிரி, குழந்தையோட விளையாடுற மாதிரி, குழந்தைகளோட சம்மந்தப்பட்ட அந்த காட்சி அமைப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போ இவர் நடிக்க வந்த காலத்துலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்குலாம் வயசு கிட்டத்தட்ட வாக்காளர்களாக மாறி இருப்பாங்க. வாக்காளர் மாதிரி 40 வயசு இருக்கிறாங்க. முதல் தலைமுறை 18லேருந்து 40 வயசு வரைக்கும் பெரும்பான்மையான தொடர்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த ஒரு ஈர்ப்பில் இருக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர், சிவாஜி, விஜயகாந்த் இப்படி இவங்களெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கிறதுல அரசியலோடு தொடர்புடையதில் விஜய் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து கிட்டி இருக்கு. ஸோ திரை கவர்ச்சி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இவ்வளோ கூட்டம் ஏன் வந்துச்சு? இப்போ இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமான்றப்ப இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்கு இல்லாமலாம் கிடையாது. அப்போ ஒரு 10% மேலே கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஓட்டு இருக்கு. அது இல்லைன்னு மறுக்கிறது வந்து பொய்னா அவங்கள ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை மூடி மறைச்சிட்டு மேலே ஏறி குச்சி போகணும்னு நினைக்கிறது. 10% ஓட்டுலாம் தாராளமாக அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ உதாரணமாக 2 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதியில் இருக்குன்னு 2.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்போ ஒரு பர்சன்ட் எவ்வளோ வருது ஓட்டு? 2500 ஓட்டு வாங்கினா 1%. அப்போ 20,000 ஓட்டு வாங்கினா 10%. இப்போ வந்து 30,000 ஓட்டு வாங்கினா 15%. அப்போ ஒரு தொகுதியில் 30,000 ஓட்டு வாங்க முடியுமானா வாங்கக்கூடிய சூழல் இருக்குது. இதை மறைக்க முடியாது. இது என்ன காரணம்னா, ஏற்கனவே திராவிட கட்சிகளுக்கு எதிரான வாக்கை வந்து விஜயகாந்த் வாங்கினார். அது திராவிடன்ற பேரில் கூட வாங்கினார். அதாவது திமுகவுக்கு மாற்று அப்படின்னு பாருங்களேன். அப்படி பார்க்குறப்ப நாம் தமிழர் பெரிய ஸ்கோர் வைகோ வந்தார். அப்புறம் நாம் தமிழர் வாக்கு வாங்கினாங்க. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாங்க. இப்போ அந்த ஓட்டை இப்போ 2 பேர் குறி வைக்கிறாங்க. ஒன்று நாம் தமிழர் விஜய் ஆல்ரெடி ஏற்கனவே 8% வாங்கியிருக்காரு. இப்போ விஜய் வந்து எத்தனை % வாங்க போகிறாருன்னு இந்த 8 கரைய போதா இல்லை மேற்கொண்டு இங்கேருந்து வெளில வருதா அப்படின்றப்ப இதெல்லாம் எங்கேருந்து கலையுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்படி இதாகிறப்ப சாதி சங்கங்களில் இருக்கிறவங்க பெரும்பான்மையாக என்ன ஆகும்னா போக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு வந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதை தாண்டி வந்து திராவிட எதிர்ப்பு சிந்தனை இருப்பாங்க. மதவாத சிந்தனையோ சாதியவாத சிந்தனையோடு இருக்கிறவங்க கூட எதிர்ப்புணர்வு இருக்கிறவன் கண்டிப்பாக வந்து அவன் வந்து ஒரு இன்னொன்று தமிழ்நாட்டு இளைஞர்கள்ட்ட ஒரு இது இருக்குது, மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்காது. அரசியல் அதிகாரத்தை தொடர்புடையவங்களாக வரணும்னு விரும்புவாங்க. அப்படின்றப்ப எனக்கு பவர் வேணும், எனக்கு வந்து ஒரு பேர் வேணும், எனக்கு வந்து ஒரு பதவி வேணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த விஷயத்தில் இன்றைக்கி இருக்கிற கட்சி நாளைக்கு என்னவா ஆகுன்றதில் ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரும்பான்மையான வாக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஏன் சேர்க்கலைன்னு ஒரு கணக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த கட்சியில் சேர்றதா சொல்லியும் இன்னும் அவங்க சேர்க்காமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு புரியல, உண்மையிலே புரியல எனக்கு.
தாவேக்காவில் சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், நிறைய பேர் சேர முயற்சிக்கிறாங்க, சேர்க்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்படிதான் தகவல் சொன்னீங்க. அது அப்படி இருக்குதா? அப்படி இருக்கு. இப்போ உதாரணமாக 2 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களாம் எனக்கு தெரிஞ்சு அதனால சொல்கிறேன். அவங்க வந்து சேர்றதுக்கு மெயில் போட்டு ஆளை போட்டு வச்சுட்டோம். இது வரைக்கும் அவங்கள சேர்க்காம வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, கூட்டணி கட்சி அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா தகுதி உள்ள இயக்கங்களை முன்கூட்டியே கூட்டு பேசுவார். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு எடப்பாடி அறிவிக்கிறார். சேர்ப்பதில் என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் புரியல. தெரியல, எது அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு புரியல. ஒரு 40% இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் முதல்ல ஃபில்டர் பண்ணி சேர்க்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஃபில்டர் அதை தான் கேட்குறேன். அது வந்து எப்படி நீங்கள் இந்த கல் தேவையில்லைன்னு ஒதுக்கப்பட்ட கல் தான் மூலக்கல்லாக வரும்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அது மாதிரி இந்த தேர்தல் அரசியலில் வேண்டாதவனே கிடையாது. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், நீங்கள் மூல வளர்ச்சி கொண்டியவராக கூட இருக்கலாம், அல்லது வந்து வந்து திருநம்பியாராக கூட இருக்கலாம். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். ஓட்டிருக்கவன் எல்லாமே தேவை. இதான் இங்கே நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க யாரெல்லாம் கிடையாது. பதவி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் யோசிக்கணும். அவன் தப்பு பண்ணிட்டு அந்த கட்சியை சாரணும், மற்றபடி எல்லாரும் தேவை. இந்த இடத்துல தாவேக்கா இது வரைக்கும் அப்படிப்பட்ட வேலையை ஒழுங்காக செஞ்சதாக எனக்கு தெரில. இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் அவங்களெலாம், ஏன்னா இப்போ திமுக அதிமுகவில் இடம் கிடைக்காத அவங்களோட இன்னும் பேரம் பேசாத ஆட்களாக இருப்பாங்க. இப்போ அவங்களோட இவங்களாம் என்ன பேசுனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. தெரியாமல் இருக்கிறது நல்லது தான், ஆனால் செஞ்ச மாதிரி தெரிலன்றேன். அவங்க ரகசியமாக செய்கிறதுனா பரவாயில்ல, எனக்கு ரகசியமாக கூட செஞ்ச மாதிரி தெரில. இப்போ உதாரணமாக திமுகவில் ஏற்கனவே இஸ்லாமிய இயக்கங்கள் நிறையா இருக்காங்க. அதிமுகவோட எஸ்டிபிஐ இருந்துச்சு. இப்போ பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேர்றதுனால இப்போ எஸ்டிபிஐ நடுவில் வெளியில் தான் வந்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எஸ்டிபிஐ திமுகவோட போய் நடுவில் வந்து இந்த வக்புக்கு எதிராக இது நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாங்க, நெல்லை முபாரக் சந்திச்சுட்டு வந்தாங்க. இப்போ எஸ்டிபிஐ திமுகவோட இருக்கா அல்லது விஜய் மாதிரி இயக்கங்களோட போவாங்களா அப்படின்றதுக்கு எந்த பதிலும் இல்லை. இப்போ அங்கே ஆல்ரெடி ஃபில். இப்போ அங்கே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, ப்ளஸ் வந்து மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, அன்சாரியும் கூட இருக்குது. அப்போ இதை தாண்டி வந்து அங்கே இவங்களுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ மனிதநேய மக்கள் கட்சிக்கு நிகராக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்களும் தேசிய அளவில் இயங்குறக்கூடிய கட்சி. அப்போ இந்த கட்சி இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்ய போகுதுன்னு கேள்வி இப்போ யார் முதல்ல பேசியிருக்கணும்? நேரம் என்ன எஸ்டிபிஐயும் விஜயும் பேசியிருக்கணும். இதான் முறை. அவங்க எதிர்பார்க்காம கூட இருக்கலாம். நான் விஜய் இதுலேருந்து ஏதாவது சமீட்சை கிடச்சிச்சா, அவங்கள்ட்ட சமீட்சை கிடச்சா, பேசுனாங்களான்னு இது வரைக்கும் தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஏற்கனவே வி. முஸ்தபா இருக்கிறாரு தாவேகா கூட்டணி. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது, எப்படி இயங்குவாங்க எனக்கு அது தெரில, எனக்கு அது விவரம் தெரில. பட் இவங்க ஒரு பெரிய இயக்கம் அப்படின்றதுனால சொல்ல வந்தேன். இதுக்கு இடையில வந்து இவங்க சொல்கிற கருத்தியல் இப்போ இதில் எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறபடி அந்த அந்த வேலையை தாவைக்கு வந்து தவற விடுகிறது, ஒரு அழைப்பு விடுத்திருக்கணும். தவற விடுகிறது இல்லை, சந்தேகம் வருது. அப்போ தாவேக்கா மாநில கட்சியை மட்டுமே திமுக மட்டுமே விமர்சனம் பண்ணுது, பாஜக விமர்சனம் பண்ணல, மத்திய ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணலன்றப்ப இவங்க அவங்க ஆளோன்றனால இஸ்லாமியர் பேசாமல் இருக்காங்களா? கூட்டணி அமைப்பார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கா? கூட்டணி அமைப்பார்களோட சந்தேகம் சொல்லிட்டு பண்ணாங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு சுத்தமாக போக வேண்டியதான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு போய் நிற்க மாட்டான், நிற்கக்கூடாது, நிற்க மாட்டான். ஏன்னா பெரியாரை சொல்கிறீங்க, அம்பேத்கரை சொல்கிறீங்க, அப்புறம் பெரியாரையும் அம்பேத்கரையும் சொல்லிவிட்டு நீங்கள் போய் அவங்களோட நின்னீங்கன்னா சுத்தமாக முடிஞ்சிடும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. பாஜக தொடர்ந்து தாவேக்காவுக்கு அழைப்பு விடுக்கிறத நம்ம பார்க்குறோம். அமித்ஷாவே வந்து மறைமுகமாக தாவேக்காவுக்கான அழைப்பை விடுக்குவதை பார்க்குறோம். அது தொடர்பாக பேசும்போது கூட இப்போது இவருக்கு ஒரு 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 தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன், எந்த தகவலும் இல்லைன்னா தாவேக்காவினுக்கு இப்படியே நகர மாட்டாங்க. ஏன்னா உள்துறை அமைச்சகத்தை தன் கையில் வைத்துள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சர், கண்டிப்பாக உளவுத்துறை மூலமாக அவருக்கு தகவல்கள் சென்று இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி அடிப்படையில் தான் அவர் அழைப்பு எடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இல்லை, இது வந்து இந்த கருத்து வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தாவேக்கா தான் சொல்லணும். ஆனால் நேற்று அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் நாங்கள் எந்த சூழ்நிலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணியில் இல்லை, வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கார். அப்போ உங்கள் செயல்பாடு வெளிப்படுத்தணும். ஒரு தனிநபர் செய்தி தொடர்பாளர் அறிவித்த அறிவிப்பை தாண்டி விஜயுடைய பேச்சில் அந்த நெடி இருக்கணும். அது இல்லை.
அப்படின்றப்ப தமிழ்நாட்டு அரசியல் அதெல்லாம் கவனிப்பாங்க. அது இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நீங்கள் விமர்சனம் ஏன் பண்ணல? நீங்களே கேள்வி கேட்டீங்களா? இப்போ திமுக விமர்சனம் பண்ணுறாரு விஜய், ஏன் பிஜேபி விமர்சனம் பண்ணல? விமர்சனம் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு சுத்தமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்களா பிஜேபி? அப்போ நீட்டு குறித்து மற்ற தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி குறித்து பல்வேறு சிக்கல் இருக்குங்க. இது குறித்து இந்த ஒன்றிய அரசை விமர்சனம் செய்ய வேண்டிய இடத்துல விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாங்களே, பண்ணும்ல. அப்போ விஜய் ஏன் பண்ணல? அப்படின்னா திமுக ஆன்டி திமுக ஓட்டை மட்டுமே குறிவைக்கிருந்தா அது வெற்றி அடைய முடியாது. அது வெற்றி அடைய முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளலைன்னா தேர முடியாது. அதனால் விஜய் அவர்களுடைய அரசியல் இன்னும் தெளிவும் இன்னும் பரந்துபட்ட அரசியலாகவும் மக்களுக்கான அரசியலாகவும் அது முழுமையாக வரப்பையும் இந்த மாதிரி கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ ஜெயிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பில்லை. அதற்கான அடித்தளத்தை அவங்க போட்டு உட்காந்து வேலை செஞ்சு ஏதாவது பண்ணால் தான். இப்போ தேமுதிக இருக்குது, திமுகவோட இல்லை, இவங்களோட இல்லை, பாமக 2ஆக இருக்குது. இதில் என்னென்ன பண்ண முடியும்னு பண்ணால் தானே பண்ண முடியும். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் வாய்ப்பு. திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப தோழமையோடு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதன் நிறையா கருத்து விமர்சனங்கள்லாம் நம்ம தொடர்கிறத பார்க்குறோம். இது 26 தேர்தலுக்கான இடங்களை அதிகமாக பெறுவதற்கான ஒரு ஒரு நுட்பமாக அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக புரிஞ்சுக்கலாமா? யார் வீசிக்காதுன்னு? இப்போ திமுகவின் தோழமை கட்சிகளோட விமர்சனங்கள் வீசிக்கா, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யும். இயல்பான ஒன்று தான். இயல்பானது ஒன்று என்ன? இப்போ என்னுடைய சக்திக்கு ஏற்ற எனக்கு ஒரு இது வேணும். இப்போ நான் புஷ்டியாக இருக்கிறேன், ஏன்னா அப்படின்னா நான் நிறைய வேலை செய்கிறேன், புஷ்டியாக இருக்குன்னு எனக்கு தகுந்த ஊட்டம் வேணும்ல. அப்போ தான் அந்த கட்சி வளர முடியும். அந்த கட்சி எல்லோரும் அந்த கட்சியை வளர்த்தானே எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது, சரியானது. காங்கிரஸ் கட்சி இவ்வளோ சீட்டு கொடுக்குற இடத்துல விசிகா கொடுக்கணும்ல. அவங்களே சொல்லிட்டாங்க, காங்கிரஸோட பெரிய கட்சி நாங்கள் தான் தமிழ்நாட்டில், திமுக அப்புறம் பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்றத அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்ரஸ் பண்ணுறாங்களே, அப்போ அந்த அட்ரஸ் பண்ணுறது யார் ஏற்றுக்கணும்? திமுக தான் ஏற்றுக்கணும். அப்போ இவங்க என்னன்னா இவங்களுக்கு சென்ட்ரல் பாலிட்டிக்ஸோடு யாரோட சேர்ந்துருக்கோன்றதை வச்சு அவங்க தேவைன்னு நிற்கிறாங்க. இப்போ அங்கே பிஜேபி எதிர்க்கக்கூடிய இடத்துல அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி ஒரு முதன்மையான பெரிய கட்சியாக இருக்கிறதுனால, ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கிறதுனால அந்த கட்சியோட தொடர்பில் இருக்க தான் விரும்புவாங்க. அந்த கட்சியினுடைய பேரத்தை முதல்ல பூர்த்தி செய்ய தான் விரும்புவாங்க. இதுதான் இயல்பும் கூட. ஆனாலும் விசிகா போன்ற சக்திக்கு ஏற்ற வாய்ப்பை, இடங்களை கொடுக்க வேண்டியது இது ஒரு 4 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான கூட இருந்து உழைத்த கட்சினால தரணும். அதுதான் நியாயமானது. திமுக கூட்டணி தொடர்ந்து பலமாக இருக்குது, நாங்கள் ரொம்ப தோழமை பாராட்டி வருகிறோம் அப்படின்னு திமுக தரப்பிலும் அல்லது அந்த கூட்டணி தரப்பிலும் சொல்கிறாங்க. எதிரணியில் இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக, திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தினங்களுக்கு முன்னால் கூட பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல்முருகன் இடதுசாரி மற்றும் விசிகா உறுதியாக வெளியே வரும் அப்படின்னே பதிவு செய்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க எதிர்பார்ப்பு குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அவர் மதிமுகவும் விசிகாவும் நேரடியாகவே சொல்லிட்டாரு. அவங்க ஏன்னா இந்த சீட்டு தர முடியாத இடத்துல இருப்பாங்கன்ற இடத்துலையும் மருத்துவர் ராமதாஸ் திமுக பக்கம் போவாருன்ற மாதிரியும் அவங்க ஒரு கணக்கு போட்டு அவர் சொல்கிறாரு. அது அந்த அந்த வாய்ப்பை திமுக விடாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் இவங்களுடைய கோரிக்கையை போன தேர்தலில் பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை வந்துச்சு. ஒரு அண்ணன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் கூட என்ன பண்ணார்னா, பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப அறிவாலயத்துலேருந்து பின்பக்கமாக நடந்தே அந்த சிக்னலில் காரை ஏறி போனார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ கோவத்தில் இருந்தார். ஆனால் அதே சீட்டை தான் கொடுத்து சரி பண்ணார். திமுக சரி பண்ணிச்சு. அப்போ நேருக்கு நேராக பேசுகிறப்ப அந்த முன்னணி தலைவர்களோட பேசுகிறப்ப அப்படி இருந்துச்சு. அவர் முதல்வர் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலினோட பேசுகிறப்ப எல்லாம் உடைப்பட்டுச்சு. அவர் நேராக உட்கார வச்சு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டார். 2 நாளில் கடற்கடன்னு முடிச்சிட்டாரு. உங்களுக்கு இத்தனை சீட்டு, உங்களுக்கு இத்தனை சீட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஎம் என்ன, சிபிஐ என்ன, மதிமுக என்ன, விசிக என்ன, கடன்னு முடிச்சிட்டாரு. அதனால் நேராக பேசுகிறப்ப எல்லாம் பொத்து விழுந்துருவாங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்பு நேரத்தில் எப்பவுமே நடக்குதுன்றதுனால மார்க்சிஸ்ட் சண்முகம் இதோட கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்துறாரு. சண்முகன் எப்படின்னா ஒரு இயல்பாக எதையும் நேரடியாக உடனே சொல்லக்கூடிய ஆள். அவர் பியூர் மார்க்சிஸ்ட். அவர் எப்படின்னா பட்டதை டப்புன்னு உடைச்சாரு. கிராமத்திலேருந்து விவசாய தொழிலாளர் சங்கத்திலேருந்து வந்ததுனால
அவர் வந்து பின்ன அடிப்படையிலேருந்து கீழேருந்து வந்தவங்க. அதனால் அவங்க எதையும் வந்து நேரடியாக சொல்லக்கூடிய பண்பு பண்ணுறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறாரு. அவங்க பொலிட் பியூரோ அவங்களுக்கு ஒரு பொலிட் பியூரோ இருக்குல்ல, அவங்களாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறப்ப அந்த முடிவு வந்து வெற்றி வாய்ப்புக்கான முடிவுக்கு தான் நோக்கி நகர்வாங்க. அல்லது அந்த கட்சிக்கு எது சாதகமாக இருக்கோ, எதிர்காலத்துக்கு சரியாக இருக்குமோ. இப்போ இன்னொன்று நினைக்கலாம், இப்போ நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன், திமுக ஒளிட்டுண்டா, ஒளிஞ்சாதான் நாம் வளர முடியும்னு நினைப்பேன். இப்போ பாஜக என்ன நினைக்குது, திமுக கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கும். அப்போ இவங்க 2 பேர் தடையாக இருக்கிறாங்க, நந்தியமாக இருக்கிறாங்க, அப்படி ஒளியணும்னு நினைக்கிறாங்களே. இது மாதிரி பல இயக்கங்கள் நினைப்பாங்க. என்ன இவங்களே ஆள்றாங்க, இவங்களே எல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம எவ்வளோ நாள் வந்து நம்ம மேலே சவாரி செய்கிறாங்க, அப்படி எல்லோரும் நினைப்பாங்க தான். அதை வந்து எப்போ வந்து நொறுங்குதோ உடையுதோ அப்போ தான் அண்ணன் திருமாவளவன் சொல்கிற மாதிரி, மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி கூட்டணி ஆட்சியோ அல்லது அதிகாரத்தில் வேறு மாற்று இடமோ வரும். ஆனால் மாற்று இடம் வரும் என்கிற அடிப்படையில் தப்பான ஆள்கிட்ட போயிடக்கூடாது. இப்போ உதாரணமாக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் வந்து 2 ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையில் 2 தடவை நடந்துச்சு. அந்த பீரியட் 2ல் என்ன ஆச்சுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கடுமையாக எதிர்த்துட்டாங்க. அந்த எதிர்த்தோட விளைவு என்னாச்சு, பாஜக வந்து உட்காந்துருச்சு. அப்போ நம்மக்குள்ளே வேணால் சண்டை போட்டுக்கலாம், எதிராளிக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்ற சிந்தனை ஒரு பாடமாக இன்றைக்கி தேசிய அளவில் இழந்துட்டாங்க. இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்போ தான் உருவாச்சு. வச்சுட்டு முதல் இது நடத்துனாங்க, அதில் சிறப்பாக போணுச்சு. 2வது ஆட்சி இதில் வந்து முரண்பாடு அதிகமாக வந்து தான் காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனம் பண்ணுறதுல வந்து 2G வழக்குலேருந்து பல விஷயத்தெல்லாம் இவங்க எல்லாருமே எடுத்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது இங்கே தமிழ்நாடு அளவில் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் இந்திய அளவில் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ இது என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பேசி காங்கிரஸ் கட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை மிக துரிதமாக செஞ்சது கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பலர், எல்லாமே இந்தியா முழுக்கும் பிராந்திய கட்சிகளெல்லாம் சேர்ந்துச்சு. அப்படி செஞ்சதுனால யாருக்கு பலனு, பிஜேபிக்கு பலனாயிடுச்சு. புட்டி குரங்கு புடியாக பிடிச்சிட்டு இப்போ உட்காந்துட்டாங்க. 2 பீடு முடிஞ்சு 3ஆவது பீடு உட்காந்துட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் திமுகவை வந்து ஒழிச்சு கட்டணும்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதிமுக ஒழிச்சு கட்டணும்னு ஆரம்பிச்சா யாருக்கு சாதகமாகவும், பிஜேபி தான், கழகங்கள் இதுதான் வரும். அதனால் அந்த இது வந்துடாத அளவுக்கு மக்களும் யோசிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய கட்சியும் யோசிக்கணும். அதில் தான் பாமக இந்த சூழலில் இப்படி போய் சிக்கி தவிக்கிறத கூட நாம் வந்து விரும்புகிறது கிடையாது. பாமகவோட நமக்கு 1000 முரண்பாடு இருந்தாலும் அது மக்களுக்கான அடிப்படையை, சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறனால அது வீழ்ந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அதிமுகவும் ஒரு ஷேடோ இந்துத்துவ சிந்தனை கொண்ட, இந்துத்துவ சிந்தனை கிடையாது, அந்த இந்துத்துவ உணர்ச்சி கொண்ட உணர்வை வெளிப்படுத்த, அதாவது எம்ஜிஆர்லேருந்து அம்மையார் ஜெயலலிதாவிலேருந்து தந்தை பெரியார் அண்ணாவுக்கு மாற்றாக வேறு சில இறை நம்பிக்கையில் பல விஷயங்களில் இந்த கட்சியை வழிநடத்தியிருக்கிறாங்க. கோயில் குளத்தில் போய் எல்லோரும் நிற்பாங்க, கயிறு கட்டிக்குவாங்க. ஆனாலும் திராவிட சிந்தனை இருக்கும், அந்த இந்த மண்ணுக்கான அனைத்து அரசியல் தன்மை இருக்கும். அதை இழந்துடக்கூடாது, அதுதான் நாமளும் நினைக்கிறோம். இப்போ திமுகவே என்ன நினைக்குதுன்னா, அதிமுக ஒழிஞ்சு போயிட்டால் திமுக ஒழிஞ்சிரும். அதனால தான் அதிமுகவை எதிர் நிலையில் நிறுத்தி ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரு. அதிமுக எந்த இடத்துலையும் தோக்கலாம், ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் கட்சி இருக்கணும். அந்த கட்சி இல்லைன்னா திமுக நாளைக்கு இருக்காது. இதை வந்து தமிழ்நாட்டு மக்களும் விரும்புகிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஏற்கனவே நமக்கு ஒரு பாடம், காங்கிரஸ் அப்படி நினச்சி வீட்டுக்கு அனுப்புறதுனால பாஜக வந்துச்சு. அது தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாதுன்றதுனால தான் எங்களை போன்ற எல்லாருமே சிந்திக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால தான் திமுகவுக்கு ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய அவசியமும் தேவையும், திமுகவும் அதிமுகவும் ஒளிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பிஜேபியோட அதிமுக இருக்கிறதுனால அவங்களோட போக முடியாதவங்க கூட ரைட், சீட்டு இருக்கோ சீட்டு இல்லையோ, பதவி இருக்கோ பதவி இல்லையோ. இப்போ அன்சாரி கூட பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் ஆதரித்தார், சீட்டு இல்லை தான். இவருக்கு கருணாஸ் போன தேர்தலில் சீட்டு இல்லை, ஆதரித்தார். இப்படி எல்லாரும் ஆதரிக்கிறதுக்கான சூழல் அதனால தான் இருக்குது. இது வரவேற்கத்தக்கது. இப்போது மற்றொன்று விஷயம் வந்து 2 கட்சிகளோட செயல்பாடு, குறிப்பாக பாமக, அந்த பக்கத்தில் மதிமுக, 2 கட்சிகளுமே உட்கட்சி புகைச்சல். அன்புமணி ராமதாஸ் இதற்கு பின்னால் திமுக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுறாரு. அதே மாதிரி மல்லை சத்யா மீதான விமர்சனம் என்பதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இப்போது இருக்கக்கூடிய திமுகவோடு தோழமை பாராட்டுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு சான்றாக ஏறக்குறைய 2017 கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தற்போது வரை யாருமே பெருசாக மதிமுகவிலிருந்து திமுகவினருக்கு வரவில்லை. ஆனால் சமீபத்தில் திருப்பூரை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி திமுகவிற்குள் ஐக்கியமாகி இருக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை திமுக மீதான அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கலாம்?
இது என்னென்னா, எல்முருகன் வந்து சொன்னார், வாஜ்பாய் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரும்னு சொன்னார். அப்போ திமுக விழிச்சிச்சு. அப்படின்னா யார் வாஜ்பாய் காலத்துலேருந்து இருக்கிறது யாருன்னா, அப்போ வைகோ. வைகோ வந்து இப்போ ஸ்டாண்ட் எடுக்கல, முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனால் வைகோடைய மகன் துரை வைகோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காரோ அப்படின்ற பார்வை கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்புல டெல்லியில் பழகிறது போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு, இப்போ மதிமுக 12 சீட்டு வேணுன்ற மாதிரி எங்களுக்கு கட்சி அங்கீகாரம் பெறுவதற்கு அது நாங்கள் இழக்காமல் இருக்கோம். 8 12 போட்டிட்டு தான் 8 வெற்றி பெற முடியும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக வரும்னு அவங்களுக்கு வந்து ஒரு மிரட்டல், திமுக சைட்லேருந்து ஒரு மிரட்டல். ஏன்னா போனதுலேயே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. கட்சியை உடைச்சிருவேண்ணா, கட்சியே இருக்காது பார்த்துங்க. நான் சொல்ல முடியாது, போன முறை சொல்ல முடியாது. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். 17 யாருமே சேர்த்துக் கொள்ளவில்லை, ஆனால் இப்போது சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களுக்கே அதுக்கப்புறம் தான் வைகோட கோபம் அதிகரிக்குது. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த போன தடவை 6 இடங்களை கொடுத்தப்பையும் உதயசூரியன் சின்னத்தை தான் நின்னாங்க. ஆல்மோஸ்ட் திமுக தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் மல்லு கட்டி அப்புறம் துரை வைகோ வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படின்னா நான் தற்கொலையே பண்ணிக்குவேன், இப்படி ஒரு அவசியம் அரசியல் தேவையில்லைன்னு சொன்ன பிறகு தான் சரி இந்த தேர்தலில் கடைசியாக சலசலப்பு வேண்டாம் அவர் விட்டுருங்கன்னு சொல்லி அவரும் நின்னார். அது விசிகாவுக்கு கொடுக்கறதுனால அதுக்கு முன்னாடி விசிகாவில் ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறம் 2ன்னு அவங்களும் பார்கெயின் பண்ணாலும் சரி ரைட் விட்டுருங்கன்னாங்க. எப்படியா ஜெயிக்க வச்சா நிற்கிற தொகுதி ஜெயிச்சலான்றனால அது விட்டு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் எல்முருகன் சொல்கிறது உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் நான் அவங்கள விட மாட்டேன், உன் கட்சி இருக்காது. ஏற்கனவே நான் வந்து 6 பேருக்கு சீட்டை கொடுக்குறப்பையும் சூரியன் தான் நின்றுக்குவேன். இப்போ நான் கொடுக்கணுனாலும் சூரியன் தான் கொடுப்பேன். நீ இப்போ பிரச்சனை பண்ணாலும் தனிச்சினதை வந்து கேட்பீங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக. இப்போ உதாரணம், ஒரு 4 தொகுதி திரும்ப மதிமுக ஜெயிக்குது, இந்த கூட்டணியில் கொடுக்குறாங்க, 4 திரும்ப ஜெயிக்கிறாங்க. சூரியன் சின்னத்தில் நின்னதுனால எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒருவேளை தனிச்சு சின்னம் வேணும்னு மல்லுக்கட்டி நின்னாங்கன்னா நாளைக்கு என்ன முடிவு ஆகும்னு திமுக யோசிக்கிறாங்க தான். அப்போ யோசிக்கிறாங்க ரொம்ப 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 தனக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டி வரணும். அடுத்தது ஆதரவு தளங்களில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த இடத்துலையும் போயிடக்கூடாது, தங்களுக்கு எதிராக போயிடக்கூடாது, சின்னத்தோட தக்க வைக்கணுன்ற ஒரு 2ஆ உடஞ்சி 2 இங்கே 2 அங்குன்னு போனால் கூட சிக்கல் தான். அதனால் அவங்களுடைய யுத்தி தான் இது. 2வது வந்து மல்லை சத்யா ஒரு பெரிய ஃபீல்டு ஒர்க்கரு, நல்ல கருத்தியலாளர், பேச்சாளர், வைகோ உயிரினும் மேலாக நினைக்கக்கூடியவர். இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது வந்து அது எதனால் இவ்வளோ தூரம் உட்பூசலாக இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு தெரில. அதுக்கு நாம் வந்து விளக்கம் நம்ம சொல்ல முடியாது, அது மதிமுக தான் சொல்லணும், பதில் வந்து மல்லை சத்யா தான் சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வைகோ மேலே ஒரு எந்த விதமான அப்பலுக்கற்ற ஒரு பாசம் வச்சுருந்தார். நடைமுறையில் உள்ள சிக்கல் இருக்கலாம், அந்த சிக்கல் வந்து அது துரை வைகோ அவரோட இல்லை கட்சியில் வேறு தளங்கள்லையா அது என்னென்னு தெரியல. ஆனால் வைகோ இவ்வளோ தூரம் துணிஞ்சு ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு பட்டவர்த்தனமாக உடைக்கிறாள். அது என்னன்றது அவர் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் தான் அதை பற்றி நம்ம முடிவு. பாமகவோட சிக்கல் பாமக வந்து நாலா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பக்கம் தான். ஏன்னா சமூக நீதி குறித்து ஒரு அக்கறையோடு செயல்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக தொடங்கினது சாதி சங்கமாக இருக்கலாம், வன்னிய சங்கமாக, ஆனால் அது உண்மையிலே ஒரு முற்போக்கு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு இயக்கமாக தான் அவர் வளர்த்தெடுத்தார். அதில் வந்து சாதி கடந்து மதம் கடந்து எல்லோருக்குமான வாய்ப்பும் கொடுத்து எல்லோருக்குமான கட்சியாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட கட்சி சமீபத்தில் தடம் புரண்டு எங்கேயோ போய் நிற்கிது. அதுக்கு காரணம் வந்து இப்போ எனக்கு என்னமோ யோசனைப்படுது, ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுக்கலையோ அந்த முடிவை, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகு அந்த மாதிரிலாம் ஆணிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா திரும்ப அவர் பேசுகிற பேச்சலாம். ஆனாலும் கூட எனக்கு ஒரு மருத்துவர் ராமதாஸ் மேலே ஒரு சங்கடமும் நமக்கு தோணுது மக்கள் மத்தியில். என்னென்னா, எனக்கு மோடி வந்து நெருங்கிய நண்பர், நான் போய் கதவை தட்டினா கதவை திறப்பாங்க, நான் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இப்போ பேசுகிறா. அப்போ இவர் அதே திரும்ப கொண்டு சேர்க்க போகிறாரா அப்படின்னா, இப்போ எல்லோரும் விமர்சனம் பண்ணுற அன்புமணிக்கு போதுமானதை கொடுத்துட்டோம், தன்னுடைய மகள்களுக்கு மற்ற குடும்பத்தாருக்கு தான் அடுத்து இப்போ நிதியை பெற்று தரணும் அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறதுக்கான இடத்த கொண்டு போய் அங்கே வைக்கிற மாதிரியான ஒரு சூழல். இல்லை, மருத்துவர் ராமதாஸோட அவரோட அந்த பேட்டி, அவரோட கருத்து விமர்சனம் பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி
அவரோட பேச்சில் சொல்கிறேன், தெரிய வருவது தவிர்ப்பதாகவும் திமுகவை நோக்கி ஓரளவுக்கான அந்த மைண்ட் செட் அப்படிலாம் ஒன்றும் அவர் ஒழுங்காக பேசலையே. அவருடைய இல்லை இல்லை இல்ல, அவருடைய கருத்துக்கள் அப்படித்தானே ஒரு ஒரு இல்லை அவர் தோற்றத்தை உருவாக்கி அவரோட அனுபவத்தை வெளிப்படுத்துறாரு. கேட்டை திறந்து வச்சிருக்காரு. ஏன்னா ஒருவேளை அன்புமணி இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்கன்னா அது எப்படின்னு, ஏன்னா அவர் வந்து பார்கெயின் பவரில் பார்கெயின் பண்ணுறதுல வந்து அவர் மருத்துவர் ராமதாஸ் வந்து மிக தெளிவாக முன்வைப்பார். அவர் இப்போது வந்து பாஜகவுக்கும் ஏன் கதவை திறந்து வைக்கிறாருன்னா, திமுகவுக்கே நீ எளிதாக என்னை கையாண்டுட்டு போயிடணும்னு நினச்சிடாத, நான் இங்கே எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். பிஜேபிக்கும் நீ எனக்கு சரியாக பண்ண நான் உன்னோட கூட வருவேன், ஆனால் அங்கே கூட போக மாட்டேன். அதனால் அது பல விஷயங்கள் அது வந்து கூடி நாளைக்கு அப்பாவும் மகனும் நீர் அடித்து நீர் விலகாமல் நாளைக்கு ஒன்றா சேர்ந்து நாளைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அப்போ பாஜகவில் வந்து வேணும்னால தான். அதனால் அவர் வந்து ரொம்ப சுற்றி சுற்றி பார்த்து தான் காயை நவுத்துறாரு. ஆனால் இது வந்து தேர்தல் நெருக்கத்தில் சரியாகிடும்னு சொல்கிறீங்க. சரியாகலாம். சரியாக வேண்டிய எனக்கு இப்போ என்னுடைய மகன் வந்து என்கிட்ட அப்படி கேட்டான்னா நான் அப்படி தான் முடிவெடுப்பேன், இயல்பு தான். ஆனால் அவர் கொஞ்சம் காயப்பட்டிருக்காரு, கொஞ்சம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. கடுமையான குற்றச்சாட்டுகள் கடுமையான அவர் இந்த அளவுக்கு வெளியில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மனவேதனைப்பட்டிருக்காரு அப்படின்றான்னா அதுக்கு இடம் கொடுத்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். தன்னுடைய பேரை கூட பின்னாடி போட வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அப்புறம் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அப்போ இவர் பக்கமும் அவர் பக்கமும் இருக்கக்கூடியவங்க அவரை வச்சு அவங்களும் இவரை வச்சு இவங்களும் வந்து ஒரு இடத்துக்கு நகர்றாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. அதை தாண்டி அந்த கட்சியை உடைக்காமல் சேர்ந்து பயணித்தாதான் பட்டியல் சமூக மக்களுக்கு அந்த கட்சி சேர்ந்திருப்பது தமிழகத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சேர்ந்தார். ஏன்னா பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்களாம் உழைக்கிறோம். வன்னியர் சமூக மக்களாக இருக்கக்கூடிய அடுத்தது அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமூகம் அது. அந்த மக்களுக்கான அரசியலும் அதை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. அதில் மருத்துவர் ராமதாஸ் வந்து கடந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து பேசி வருகிறார், போராடி வருகிறார். அதனால் அது அந்த மக்களுக்கான ஒரு சமூக நீதி பார்வையில் அக்கறையோடு நாம் அதை பார்க்கணும். ஏன்னா நாம் எதிரியாக பார்க்க முடியாது அந்த சமூகத்தை. அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பட்டியல் சமூகத்துக்கு எதிராகவோ வந்து சமூக நீதிக்கு எதிராகவோ செயல்படக்கூடியவங்க அல்லது வந்து இந்துத்துவ சிந்தனையோட வந்து பார்ப்பனியத்தினுடைய அல்லது ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சித்தாந்தத்தை என்னவோ அதை அப்படியே உள்வாங்கி இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் 2 பேர் செயல்படலாம். அதுதான் தொடர்ந்து பாமகவோட விஷயத்தில் தொடர்ந்து பாமகவை எதிர்த்து வந்தவர்கள் எதிர்த்து வருகின்றவர்கள் கூட இந்த பிளவை வந்து விரும்பலை, சேர்ந்துருக்கணும்னு தான் நாங்களே விரும்பல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு எப்படி வேதனையாக தானே இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நானே விரும்பலையே, நாம் வந்து பாமக வந்து எதிர்க்கிற ஆட்கள். ஏன்னா அதுதான் சொல்கிறேன். இப்போ அண்ணன் திருமாவளவனே அவர் என்ன சொல்கிறாரு, அவரும் அதான் அதே நிலைப்பாடு. ஏன்னா இந்த பார்வை தான் அந்த மக்களுக்குன்னு முகமாக இருக்கிற குரல் கொடுக்கிற களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சி. அந்த கட்சி உடஞ்சிடக்கூடாது. அந்த கட்சி உடஞ்சா என்ன ஆகும்னா அது சாதி கட்சியாக தான் போகும், திரும்ப மத கட்சியாக தான். அது ஏற்கனவே சாதிய சிந்தனையோட புறையோடி போட்டிருந்தாலும் மதம் சார்ந்த சிந்தனையில் இன்னும் போகலை. சாதி இருக்க மட்டும்தான் இருக்குது, மதத்தின் அடிப்படையில் இன்னும் அந்த பக்கம் போய் நிற்கல. இந்த கட்சி உடைச்சுன்னா அப்படியே அங்கே இருக்கிறவங்கலாம் மதத்தின் அடிப்படையில் போய் நிற்க சமூக நீதி பார்வை பின்னுக்கு தள்ளப்பட்டு போயிடும். ஸோ அது சிக்கல்றீங்க. மற்றொன்று திரு அரசன், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நாள்தோறும் இந்த நொடி வரைக்கும் விமர்சனம் போயிட்டே இருக்குது. அவர்கள் கூட்டணி அறிவித்த போதே 2 விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னும் கூட்டணி தொடர்பாக கூட வெளிப்படையாக சொல்ல, அமித்ஷா வேறு மாதிரி பேசுகிறார், எடப்பாடி வேறு மாதிரி பேசுகிறார் அப்படின்ற ஒரு கருத்தும், இல்லை தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக விட்டு அதிமுக வந்தால்தான் நல்லது அப்படின்னும் எனக்கு அந்த ஒரு மாதிரி அந்த கருத்தை வைக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? உள்ளூர அப்படி ஒரு இது இருக்குது. ஏன்னா நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து மற்றவங்களாம் பார்க்குறாங்க, அவர் பயப்படுறாரு, அவர் வந்து அதாவது வந்து அச்சப்படுறாரு, பல வகையில் சொல்கிறாங்க. 5 அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது, அவங்க சம்மதி மேலே வந்து விசாரணை இருக்குது, அவங்க மகன் மேலே இருக்குது, அதனால் எல்லாம் ஒத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் அவரை அப்படி எளிதாக கணக்கு போட முடியல. இல்லை, அவருக்கு வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக வேணால் ஒரு பெரிய அளவில் திறமைசாலியாக பேச்சாளராக இந்த தற்போதைய கல அரசியலை பேசுகிற அல்லது கடந்த கால அரசியலில் பேசுகிற அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அல்லது சட்டமன்றத்தில் பேசுகிறதுல வேணால் கூட குறைச்சல அவருக்குரிய இது அரசியல்வாதி தான் இருக்கு. ஆனால் முடிவெடுக்கிறதுலையும் மிக சரியாக தானே இருக்கு, நெளிவு சிலிவாக நகர்றதுலையும் தன்னையும் தன்னுடைய கட்சியும் காப்பாற்றிக்கிறதுலையும் தெளிவாக இருக்குது. அது எப்படின்னா அந்த 4 வருஷம் ஆட்சியில் ஒரு அடிமை ஆட்சின்னாங்க, ஒரு கைத்தறி ஆட்சின்னாங்க,
ஆனாலும் கூட அவர் அந்த 4 வருஷத்தில் பல விஷயத்தை வந்து இடம் கொடுக்காம தப்பிச்சு தான் பண்ணாங்க. அதனால் அந்த அந்த அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டக்கூடிய மக்களில் கடந்த தேர்தலில் கூட 2 கூட்டணிகளுக்கான இடைவெளி 6.5% கடைசியில வாக்கு, 21 லட்சம் வாக்குகள் தான். திமுக 3% கூட்டணி, ஓட்டு அதிமுக தான் கூட்டணி. மொத்தமே 1.5லேருந்து 3 தான். அமித்ஷா பல நெருக்கடி கொடுத்துட்டு முதல் ஃப்ளைட்டை விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு கிளம்புறப்ப கூட 6 மணி நேரம் லேட்டாக தான் கிளம்புனாரு. கடைசி வரைக்கும் இருந்துட்டு பேசிட்டு முடியாதுட்டு வந்துட்டார். அப்படி அதனால் இந்த இந்த அப்பையும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் தான், அப்பையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு, மோடி தான் ஆட்சியில் இருந்தார், அப்பயும் பாஜக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ அவங்களால பண்ண முடியுதுன்னா அப்போ ஏன் பண்ண முடியுதுன்னா இப்போ கொஞ்சம் ஆட்சியில் இல்லைன்றது மாதிரி இருந்தாலும் கூட ஒரு திடீர்னு முடிவெடுக்கக்கூடிய வலிமை பெற்றவராக இருக்கலாம். அவருக்கு நான் பார்க்குற பாருன்னா கூட்டணிக்கு யாரும் வரலன்றதுனால தான் அவர் பிஜேபியோட போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. உதாரணம், நான் ஆட்சியிலே பங்கு தரேன்னு கூப்பிட்டாரு. யாரை? விசிகா கூப்பிட்றாரு, தாவேக்காவை மறைமுகமாக எல்லாரும் கூப்பிட்டாரு. இப்போ விசிகா போல, சீமான்னு அறிவிக்கலை, தாவேக்கா அறிவிக்கலை. இப்போ இவங்க 3 பேர் தான் பெரிய கட்சி. அதை விட்டு அவர் யாருமே வரலன்னா காங்கிரஸும் பிஜேபியோட இல்லைன்றப்ப யார் வரலாம்? காங்கிரஸ் வரலாம், கம்யூனிஸ்ட் வரலாம். இப்போ யாருமே வரலன்றப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக எடுக்க வேண்டிய முடிவு ஒரு நிர்பந்தம் ஆகுது. அப்போ ஒரு 10% 13% வரைக்கும் வச்சிருக்கிற பாஜகவோட நம்ம சேர வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ பொலிட்டிக்கல் மூவ் தான். பொலிட்டிக்கல் மூவ் தான். இப்பையும் நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை விஜய் அதிமுகவோட சேரலாம், தாவேக்காவை அதிமுக சேரலான்னு வந்தால் மாறலாம். அவர் என்ன முடிவு எடுப்பார்? அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இடத்துல நான் இருந்தால் என்ன முடிவு எடுப்பணும், அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலை தான் பல பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் மாட்டிட்டார் தான். நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த சூழல் என்பது பாஜக விட்டு வரலாம். ஏன்னா அவர் எந்த சூழலில் பாஜகவோட முடிவு எடுக்கிறாரு? 2 சூழல். ஒன்று, கூட்டணிக்கு யாருமே வரல, ஸோ வேறு வழி இல்லை. இன்னொன்று வந்து வழக்குகள் போக்குவரத்துக்கு மிரட்டுறாங்கனால. இப்போ அது வந்து எலெக்ஷன் இன்னும் 8 மாதம் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் 100 சீட்டு 50 சீட்டு கேட்குறாங்க, தர முடியாதுன்னு கூட வரலாம். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. டிடிவி இருக்கிறாரு, இவங்களுக்கு சீட்டு ஓபிஎஸ் சீட்டு கொடுக்குறாரு, கொடுக்க முடியாது, நான் கூட்டணி வேணான்ட்டு கூட சொல்லிட்டு வரலாம். சொல்கிறதுக்கு 1000 இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் கூட்டணிக்குன்னு பலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான இடங்களை பெறுவதற்கு போதுமான அளவில் தன்னோடு அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு 8% இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ, அல்லது இது வரைக்கும் சதவீதம் தெரியலனாலும் 10%க்கு மேலே வாங்கக்கூடியன்ற இடத்துல இருக்கக்கூடிய விஜயோ, தமிழக வெற்றி கழகமோ, அல்லது விசிகாவோ, அல்லது காங்கிரஸ் கம்யூனிஸ்டோ, மதிமுகவோ, இதில் யாராவது ஒரு 15% விழுக்காடு வெற்றி வாக்குகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்தால் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வாய்ப்பு உண்டு. அதுதான் இதுதான் எல்லாரும் பேசுகிறாங்க, இந்த பேச்சு வருது. ஏன்னா நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் இதில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயத்திலேயே கவுண்டர் சமுதாயம் வந்து ஒரு பின்னணி வந்து ஒரு இன்றைக்கி கலிஃபோர்னியா, கனடாவிலேருந்து உலக நாடுகளில் மிகப்பெரிய பொருளாதார வலிமை கொண்ட தொழில் இதில் இருக்கிறாங்க. எடப்பாடி நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கை வச்சிட முடியாது. ஏன்னா அது பெரிய வேறு நெருக்கடி வரும். அதனால தான் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க தான் எனக்கு ஒரு தகவல். அவங்க வந்து அவங்களுக்கு கிடைச்ச இந்த கவுண்டர் சமூகத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிமுகவுடைய தலைமை இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு, இதை விட்டு கொடுத்துடக்கூடாது. 1. 2வது, இந்த நீங்கள் வந்து தேர்தலோ அல்லது தேர்தல் அரசியலில் முடிவெடுக்கணும்னா ஆட்சிக்கு வரணும், இந்த கட்சியை கைப்பற்றணும், அதுக்கு என்ன செய்யணும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அதுக்கான அரசியல் யுத்தியிலிருந்து பொருளாதார பின்புலத்திலேருந்து எல்லாத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு கவுண்டர் கம்யூனிட்டி நின்று வேலை செய்யுது. அதனால தான் போன தர மேற்கு மாவட்டங்களில் அவங்க வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றுச்சு. 10 தொகுதியை வெற்றி பெற்றாங்க, திமுக முடியலையே. அதனால 36 இடங்கள் கிட்டத்தட்ட அந்த மேற்கு மாவட்டங்களில் வெற்றி பெற வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் அவங்க அதை தக்க வச்சு இந்த அரசியல் சூழலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முடிவை தான் எடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனவே அது வந்து நல்ல அப்படி அமைகிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலுக்கு நல்லது. நாமும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக நன்றி. நன்றி.